நேற்று வந்து ஒரு ஆடியோவும் வெளில வந்துச்சு. ஹலோ கவி, இட்ஸ் ஸ்ரீராம் ஃப்ரம். ஹலோ ப்ரோ சொல்லுங்க. ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன். ஓகே. நீங்க நியூஸ் பாத்தீங்களா? பார்த்தேன் ப்ரோ. இது அண்ணாவுக்கு இந்த டிவோர்ஸ் மேட்டர் தானே? அது கொஞ்சம் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம கையை மீறி போற மாதிரி இருக்கு. லுக் லைக் டிஸ்கம்ஃபர்ட் சிச்சுவேஷன்ல இருக்க மாதிரி இருக்கு. இப்ப சீஃப் என்ன சொன்னாருன்னா, வி ஹாவ் அ டூல் கிட். நம்மளுக்கு எப்பயுமே என்னென்ன பேசணும் ஒரு டூல் கிட் இருக்குல்ல, அதுல என்னென்ன இருக்குன்னா, கரூர் இஷ்யூ வச்சு அண்ணாவை முடக்க பார்த்தீங்க. தென் ஜனநாயகனை முடக்கிட்டீங்க. தென் பிஜேபியோ திமுக கூட்டு சேர்ந்து அண்ணனை வந்து 2 நாள் சிபிஐ ஆஃபீஸில் வச்சு விசாரணைன்னு அலக்கழிச்சிங்க கூட்டணிக்காக. இப்போ வந்து இந்த எஸ்ஓபிலாம் போட்டு அண்ணனை வந்து மக்களை பார்க்க விடாத பண்றீங்க. இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. தே ஆர் சீயிங் ஆல் தீஸ் திங்ஸ். தே ஆர் கவுண்டிங் யுவர் டேஸ் அப்படின்னு போட்டு டிஎம்கேக்கு எகெயின்ஸ்டா ஒரு ஹேஷ்டாக் ட்ரெண்ட் பண்ண போறோம். வி சப்போர்ட் விஜய் அண்ணான்னு. ஸோ நம்ம என்னன்னா, லைக் கரூர் இஷ்யூ அப்போ என்ன வியா ஊகான் என்ன எஸ்ஓஎஸ்ல ஒர்க் பண்ணமோ அதே ப்ரொசீஜர் தான். லுக் ஃபர்ஸ்ட் வந்து போஸ்ட் போடுங்க, தென் வீடியோ கிரியேஷன் பண்ணி போடுங்க. ஒரு பிஆர் நிறுவனத்திலிருந்து சோசியல் மீடியா சமூக வலைதளத்தில் உள்ள இன்ஃப்ளூயன்சர் எந்த மாதிரி இந்த நெரேட்டிவை வந்து செட் பண்ணணும் அப்படின்னு விளக்குகின்ற ஒரு ஆடியோவும் வெளில வந்துச்சு. அந்த ஆடியோவும் கேட்டிருப்பீங்க. இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன தோழர்? பிஆர் நிறுவனம் வந்து அந்த ஆடியோ நானும் வந்து கேட்ட சமூக வலைத்தளங்கள் முழுக்க இருக்கு. இதே தாங்க பண்ணாங்க அவங்க. கரூர் சம்பவத்துல பாத்தீங்கன்னா இவர் 41 பேர் இறந்து போனதுக்கப்புறம் ஓடி போனதுக்கப்புறம் திமுகவோட சதின்னு இவங்க வந்து நெரேட்டிவ் செட் பண்ணாங்க. நிறைய இன்ஃப்ளூயன்சருக்கு வந்து ஃபோன் பண்ணி பேச வச்சாங்க. என்ன மாதிரி ஆட்கள் கூட நிறைய பேரை தொடர்பு கொண்டு பேசினாங்க, விஜயை சப்போர்ட் பண்ணி நீங்க பேசுங்கன்னு. அந்த சம்பவத்துக்கு பிறகு அந்த சம்பவத்துக்கு அப்புறம் நேரடியா பல ஊடகங்கள் எங்களை தொடர்பு கொண்டு பேசுறாங்க. என்ன பேசுறாங்கன்னா, விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கெல்லாம் தொடர்பு கொண்டு ஊடகங்களே எங்களுக்கு தொடர்பு கொண்டு நிறைய பேர் வந்து பேசுறாங்க. விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி நீங்க பேசுங்க, ஸ்டாண்ட் வித் விஜய்னு பேசுங்கன்னா. ஸோ நம்ம வந்து பேசல. அதே தான் இப்பவும் பண்றாங்க. இப்போ அவரோட தனிப்பட்ட வாழ்க்கைன்னு நம்ம ஒதுங்கி போனாலும் அதை நிறுவனம் என்ன சொல்றாங்கன்னா, சங்கீதா அவர்கள் வந்து பெருசா நீங்க எதுவும் டேமேஜ் பண்ணாதீங்க, ஆனா விஜய் மேல எந்த தப்பு இல்லைன்னு சொல்லுங்க. இதை ரசிகர்கள் மத்தியில வந்து இது ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணோம், இதை வச்சு நம்ம ஆட்சி பிடிக்குன்னு சொல்றது இது எவ்வளவு பெரிய அசிங்கம், அவமானம். இதெல்லாம் வந்து வெக்கப்படணுங்க. உண்மையிலே சொல்றேன், தமிழக அரசாங்கம் வந்து இந்த விஷயத்துல வந்து விஜய் மேல கடுமையான நடவடிக்கை. இது வந்து குடும்ப வன்முறையில அவனெல்லாம் தூக்கி உள்ள வைக்கணும்.